பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெறும் டென்னம் ஏர் பிஸ்டல் பெண்கள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் தங்க வெல்வாரா என எதிர்பார்ப்பு கூடியுள்ள நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விளையாட்டு வீரர்கள் அவதியடைந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு ஒலிம்பிக் போட்டி. கிட்டத்தட்ட 15,000 வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில பங்கேற்கிறாங்க. முதல் முறையா பாத்தீங்கன்னா சமமா ஆண்கள் மற்றும் பெண்கள் அளவுல இந்த போட்டியில பங்கேற்றிருக்காங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய அவல நிலை என்னன்னா அவங்களுக்கான உணவு பற்றாக்குறையில குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வீட்ஸ், அது மட்டும் இல்லாம எக்ஸ், அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்மால் அவங்களுக்கான ரிச் புரோட்டீன்ஸ் வந்து ரொம்பவே ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னு ஒரு பெரிய செய்திகள் வெளியாயிருக்கு. இது பெரிய அவல நிலை. இந்த மாதிரி ஒரு 33வது பாரிஸ்ல நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகள் வந்து இந்த மாதிரியான ஃபுட் ஷார்டேஜஸ் பிரைசஸ் வந்து நடக்கும். ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்து புரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து ஷார்டேஜ் ஆயிருக்கிறது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் தான். சில நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்ல இருக்கிற வீரர் வீராங்கனைகளை பங்கேற்றும் இந்திய வீரர் வீராங்கனைகளை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னும் ஏற்படவில்லை. சில வீரர்களுக்கு அவங்கள குறிப்பா சில ஃபாரின் அத்லீட்ஸ் வந்து இந்த மாதிரி தேவைப்படுற ரிச் புரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இது சம்பந்தப்பட்டதா அதாவது ஐஓசி, அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, அவங்க செய்தியாளர் வெளியீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இதுக்கான ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து இதுக்கு நிர்வகிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஃபுட் ஷார்டேஜஸ் எல்லாமே வந்து நாங்க இன்னும் வர போட்டிகள்ல, அதாவது இமிடியேட்டா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம டெய்லி வழங்க இருக்கிறோம். அத்லீட்ஸ் தவிர்த்து நிறைய பேர் இயங்குறதுனால கண்டிப்பா அவங்களுக்கான உணவு பற்றாக்குறை இனி வரும் நாட்கள்ல நடக்காது அப்படின்ட்டு ஒரு செய்திகளும் வெளியாயிருக்கு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சபரி.